கிடையாது. இப்போ சூழ்நிலை உங்களைங்கள சேர்த்து போட்டு அடிக்காங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ மற்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இப்போ இனிமேல் எந்த இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நாளைக்கு எஸ்பியை பார்க்குறேன். இனிமேல் அந்த கிராமத்துகளில் வந்து யாரையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேஸ் போடுறது போட்டாச்சு, அது வேறு விஷயம். அதை நம்ம பேசிக்கலாம். எஸ்பிகிட்ட பேசிட்டு கூட நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஜமானமாக, அது வேறு விஷயம். உங்களுக்கு பர்சனல் கோவம் ஒன்றும் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஊருக்காரங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க பாதிப்புனால தான் இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் இல்லை, அதை பார்த்துக்கிடுவோம். நீங்கள் எனக்காக என்ன செய்யணும்னா, நீங்கள் ஊருக்குள்ளே வந்து யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. நான் எஸ்பியை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே பேசி முடிவு பண்ணிக்கலாம். எதாக இருக்கும் ஃபர்தர் அரெஸ்ட் இருக்கக்கூடாது சார். ஃபர்தர் அரெஸ்ட்னா அப்புறம் நம்ம எல்லோரும் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நயனாரே நாங்கள் எல்லாருமே பார்த்தாச்சு. இப்போ எங்களுக்கு மேலே இருந்து ப்ரெஷர் அப்படி இருந்தால் பெரிய இஷ்யூ ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நம்ம தேவமாரை அரெஸ்ட் பண்ணோன்னா தமிழ்நாடு அளவில் தேவரை திரட்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க எல்லாரும். அது ஒரு சின்ன இஷ்யூ பெருசாகிடக்கூடாது. நான் அதுக்காக தான் நீங்கள் எனக்கு வேண்டிய ஆளுங்க போய் தான் டைரெக்டாக உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் எனக்கு வேண்டிய ஆள் இஷ்யூ பெருசாக வேண்டாம் போது பிறகு நீங்கள் அந்த எஸ்ஐயோடு நிற்கிறது பிறகு உங்களையும் சேர்த்து போயிருப்பதில்ல. அதனால் இனிமேல் ஒரு சிறு ஆள் கூட நீங்கள் கேஸ் இது ஒரு பெரிய கொலை கேஸ் ஒன்றும் இல்லை. ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அரெஸ்ட் ஒரு அந்த நேரத்தில் ஒரு அடிப்படை ஆகிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பர்சனல் மோட்டிவ் இல்லை, ஏதோ நடந்து போச்சு. இனிமேல் இதோட நிற்கட்டும். யார் மேலே எந்த கேஸும் இல்லை. கடையை அவங்க திறந்தாலும் அவங்ககிட்ட ஒழுங்காக திறக்கட்டும். கட்டாயப்படுத்த வேண்டாம், பார்த்துக்கலாம் சார். எனக்காக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நான் போய் எனக்கு நீங்கள் ரொம்ப வேண்டிய ஆளுங்க போய் தான் ஃபோனை போட்டேன். அதான் நீங்கள் நம்மகிட்ட நல்லா இருப்பீங்க. அதனால எத்தனையோ இஷ்யூவை நம்ம சமாளிச்சிருக்கோம் கோயில்பட்டியில். நீங்கள் எங்கள் பக்கமே நின்றுருக்கீங்க, ஒரு பக்கமே நின்று செஞ்சுருக்கீங்க சில விஷயத்த. ஆனால் அப்படி இருக்கும்போது சில விஷயத்த தப்பு இல்லைன்னா அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இன்ஸ்பெக்டராக இருந்து எனக்கு செய்ய வேண்டியது இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் இருக்குது. என்ன அச்சம்னா, எங்களுக்கு அச்சம் என்ன அச்சம் பெருசாக திரண்டக்கூடாது. அதே நேரத்தில் ஊருக்குள்ளே வந்து இனிமேல் ஆன் பண்ணிடலாம், எந்த தொந்தரவுமெல்லாம் பார்க்க வேண்டியது சபாபதி இன்ஸ்பெக்டர். நான் உங்களை நம்பி நான் அசூரன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். இந்த வண்டிக்கண்ணந்தல்லையோ தேவர் குளத்துலையோ எந்த ப்ராப்ளமும் இருக்கு. நம்ம எஸ்பிட்ட பேச்சுட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். கேஸ் என்ன பெரிய கேஸ், அதை ரெஃபர் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ என்ன இருக்கு? இப்போ எங்களை தண்டிச்சு தான் வந்தவொடனே உங்களுக்கு என்ன 2 தொப்பியாக கொடுக்க போகிறான், இருடம் வைக்க போகிறேன்னா? இருக்கிற இடத்துல நீங்கள் இது வரைக்கும் நல்ல பேராக இருந்தீங்க. நான் இங்கே இருக்கும்போது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலையா? நீங்கள் சபாபதினு சொன்ன உடனே நான் என்ன நல்ல ஆளாக இருக்காரு, எந்த சூழலில் போய் சண்டை போட்டான்னு தெரியலையேன்னு கேட்டேன். சரி சார், இன்னும் ஃபர்தராக நீங்கள் இன்ஸ்பெக்டர் அத்தாரிட்டி நீங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு. அதனால் இந்த இஷ்யூ வந்து பெருசாகவும் இருக்கிறதுக்கும் இல்லாமல் போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது நடந்திருக்க விஷயத்தை போய் பார்த்துட்டு அந்த கேஸை அந்த பிள்ளைகள் படிப்பு கிடிப்பெல்லாம் வம்பா போயிடாமல் நம்ம பார்க்கணும். நான் எஸ்பியை பார்க்கும்போது நான் உங்களை பற்றி சொல்கிறேன், எந்த சூழ்நிலை நடந்ததுன்னு சொல்லிடுறேன். காலையில் போய் எஸ்பியை பார்த்துட்டு இவர் ஏன் சார் உடனே சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி கூட எஸ்பிட்டு சொல்லிவிட்டு கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன செய்ய போகுது. இந்த ஜாதிக்காரன் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு எஸ்ஐ சொன்னாரோ, எஸ்ஐயை சொல்லியிருக்கலாம். இப்போ ஜாதியை சொல்லி சொன்னதுனால இஷ்யூ ஆகிடுதோ. ஆனால் இப்போ அந்த பையன் பண்ணிக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கேட்கும் போதுமே தொப்பி வச்சிருக்கெல்லாம் கேட்கறதுல எந்த ஊரும் கேட்கறது என்ன ஜாதின்னு தான் கேட்பாரு அந்த ஆள். அதுதான் இப்போ அவங்க எல்லா கம்ப்ளைண்ட்டாக தான். இந்த ராஜா தொப்பி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணட்டும், இல்லைன்னா இது சார்ஜ் பண்ணட்டும். இல்லை நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டுன்னா நீங்கள் என்ன உடனே தேவர்னா அடிக்கிறது, சார்ஜ் பண்ணுறது. அது அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போலீஸில் விட்டு கொடுக்க மாட்டீங்களா, ஒரே ஜாதி ஒரே காக்கி. நீ விட்டு கொடுக்க முடியாது, இருக்கட்டும். அவரை வந்து நம்ம எக்ஸ்பிட்ட பேசிக்கிட்டோம். உடனடியாக அந்த ஆளை ஏதோ ஒரு திருப்பி அந்த ஆள் இங்கே வரக்கூடாதுல்ல. நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகணும், வீட்டில் அங்கே ஆஃபீஸில் இருந்து சொல்லுங்கள். அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை தானே. மார்க்கில் போய் தெரியாதா, இது மாதிரி போலீஸ் என்ன எதானாலும் போட்டு அடிச்சு போட்டோம்னா அப்புறம் எல்லாத்துக்கும் பிறகு திருப்பி சங்கடம் தானே. பார்த்துட்டு என்ன ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? பிறகு நாங்களும் கேஸ் நடக்க தான் வேணும். பாண்டியமாக இருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அவனை இந்த பக்கம் வரவிடாதுங்க. அதான் கரெக்டு.
மற்றதை நம்ம பேசிக்கலாம், அந்த பையங்களை கேட்ச் இல்லாமல் நம்ம எப்படி சொல்லி பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஸ்மூத்தாக போய்க்கலாம். ரைட். நீ இவ்வளோ பிரச்சனை வந்து மட்டும் நீங்கள் கடம்புரை பார்த்து வாங்க. காயத்தாருக்கு தூக்கிடுவோம்.